கர்த்தர் ஒரு அளவற்ற அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார் இல்லையா? இன்றைக்கு ஒவ்வொருவர் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்தது. இரட்டிப்பான வல்லமையினால கர்த்தர் நிரப்பினார். ஒரு ஜெப ஆவியினால கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கிறார். அதே அபிஷேகத்தோடு கூட சில காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துக்கு க்ஷேமத்தை தாரும், தேசத்தில் உள்ள மக்களை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு மக்கள் ரட்சிக்கப்படாததினால எவ்வளோ பிரச்சனைகள். நம்முடைய தேசத்திலே குடிகாரர்கள் அதிகமாய் பெருகி இருக்கிறாங்க. தேசத்திலே பாவம் அதிகமாய் இருக்கிறது, நிறைய பாவம். ஒரு பக்கம் போதை மருந்து, ஒரு பக்கம் தற்கொலை, ஒரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதாவது மற்றவர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துணிகரம், வைராக்கியம் மக்களுக்குள்ளே பெருகி இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கிற ஒரு நிலைமை, சிறு பிள்ளைகளையே கடத்துகிற ஒரு நிலைமை, திருடுகிற ஒரு நிலைமை, கொலை கொள்ளை, இப்படி பலவிதமான பாவங்கள் நம்ம தேசத்திலே மற்றும் நீங்கள் எந்தெந்த தேசத்தில் இருக்கிறீங்களோ அந்தந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் மத்தியிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு சுட்டெரிக்கிற வல்லமை, ஒரு அபிஷேகம் நம்ம தேசத்தில் இறங்கி எல்லா பாவங்களையும் சுட்டெரிக்கணும், எல்லா மக்களையும் விடுவிக்கணும். தேவையில்லாத இப்படிப்பட்ட போராட்டங்களில் இருந்து மக்களை கர்த்தர் விடுவிக்கும்படி எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடைய வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். நமக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா உலகில் இருக்கிற எத்தனையோ மக்கள் பாவத்துல, சிறைக்குள்ள, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே, எல்லாருடைய அடிமைத்தனத்தை மாற்றுகிற ஒரு வல்லமை இறங்கும்படி, நுகத்தை முறிக்கிற ஒரு வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை ஒவ்வொருவருக்குள்ள இறங்கும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. குடியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் மக்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, பொய் பேசுகிற காரியம், கொலை செய்கிற காரியம், களவு செய்கிற காரியம், பிக் பாக்கெட் அடிக்கிற காரியங்கள், இப்படிப்பட்ட பாவ ஸ்வாபங்களில் இருந்து மக்களை விடுவிப்பீராக. குறிப்பாக வாலிபர்களை விடுவியும் அப்பா. ஆண்டவரே, செல்போன் அடிமைத்தனம், ஃபேஸ்புக் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற ஆண்டவரே போராட்டங்கள் மாறட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். வன் கொடுமைகள் மாறட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பாவ அடிமைத்தனத்திலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில எல்லாரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. மக்களை விடுவிப்பீராக. தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும் ஐயா. கொலை செய்யணுங்கிற வைராக்கியம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அப்பா. எல்லாம் பொல்லாத ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே கெட்ட ஸ்வாபங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. அடிமைத்தனங்கள் மாறட்டும் ஐயா. சிறையிருப்புகள் மாறட்டும் ஐயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், விடுவிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியா. இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்துவிடும், எங்களின் குற்றங்களை எரித்துவிடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும்,
அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:2. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? நம் பக்தியோடு வாழ்வதற்கு, நல்லொழுக்கத்தோடு வாழ்வதற்கு, கலகம் இல்லாமல் அமைதலோடு வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா? ராஜாக்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு பக்தி இல்லை, ஒழுக்கம் இல்லை, ஒரே கலகம், அமைதலே இல்லை இல்லையா? காரணம் ஆளுகிறவர்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். ஏனென்றால் மதவாத இயக்கங்களை உள்ள கொண்டு வந்து பலவிதமான போராட்டங்கள், பல பணங்கள், அந்த கரப்ஷன், அதாவது லஞ்சம், ஊழல், இதெல்லாமே பெருகி கொண்டு இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணத்தை விட தன்னுடைய குடும்பத்துக்கு நன்மை செய்யணும் என்கிற நோக்கம் அதிகமாக இருக்கிறது. மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் வர முடியல. ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தா எதிர்கட்சியினர் அதை எதிர்க்கிறாங்க. இப்படி பல விதங்கள்ல பல போராட்டங்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நம்ம நிம்மதியா வாழணும். குறிப்பா பாருங்க, பக்தியோடு வாழணும். நம்ம கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்தவர்கள் பக்தியோடு வாழணும் இல்லையா? எந்த தடையும் இருக்கக்கூடாது. நம்ம தேசத்துல எல்லா மக்களும் இருக்கிறாங்க, எல்லா மதத்தையும் பின்பற்றுகிற மக்கள் இருக்காங்க. எல்லாரும் பக்தியுள்ள மக்கள். அவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு எந்த மதவாத இயக்கங்களும் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தெய்வம் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஒரே ஒரு எலியா தான். அந்த ஒரு எலியா 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக சவால் விட்டு நின்ற பொழுது அங்கு அக்கினி இறங்கியது. கர்த்தரே தெய்வம் என்று அவர் நிரூபித்து காட்டினார். இன்னைக்கு பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்துல கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரும் பறைசாற்ற வேண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. அதற்காக ஜெபிக்க போகிறோம். அதற்கு எந்த இடையூறும் இல்லாதபடிக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் தேசத்தை ஆளுகிறவர்களும் நல்ல திட்டங்களையும் சபைகளுக்கு பாதுகாப்பையும் கொடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்க போகிறோம். எந்த கலகமும் வரக்கூடாது. ஜாதி கலவரம், மொழி கலவரம், இன கலவரம், மத கலவரம், தேசங்களுக்கிடையே பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து நம்முடைய தேசங்களிலே பிரச்சனைகள் வரக்கூடாது. இதுக்கு ஒரு நல்ல ஞானத்தை அதிகாரிகளுக்கு கொடுக்கணும், ஆளுகை செய்கிறவர்களுக்கு கொடுக்கணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்க தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தாங்க. அன்றைக்கு சாலமோனு கருளின அதே ஞானம் ஆண்டவரே தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கொடுப்பீராக ராஜா. இயேசுவின் நாமத்தில் பாராளுமன்றத்திலும் அப்பா ஆண்டவரே, இங்கு சட்ட சபைகளிலும் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்கும், அதே போல ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் ஆண்டவரே நீங்க விசேஷத்தை ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, கலகம் இல்லாமல் பக்தியோடு அமைதலோடு ஆண்டவரே ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, மத கலவரங்கள் வேண்டாம், இன கலவரங்கள் வேண்டாம், இயேசுவின் நாமத்தில் மொழி நிமித்தம் கலவரங்கள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே, ஜாதி பிரச்சனை, ஆண்டவரே தேச பிரச்சனை, இது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு அப்பா எங்களுடைய தேசத்திலே ஒரு அமைதி உண்டாகும்படி ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. நீதித்துறையில் நீதி இருக்கட்டும், காவல்துறையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை ஒழுங்காக காவல் செய்யட்டும், மக்களை பாதுகாக்கட்டும் ஐயா. எல்லா தலைவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், ஞானம் இறங்கட்டும், உம்முடைய ஆளுகை இறங்கட்டும். எங்களுடைய தேசத்துக்கு ஒரு அமைதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார்,
வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார், நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குவார். இப்ப நம்ம எல்லாரும் வாசிக்க வேண்டிய இன்னொரு வசனம் ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். நம்முடைய தேசத்துல கர்த்தருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. டிராவல் பண்ணும் பொழுது எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல, பாதுகாப்பு இல்லை. சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தீவிரவாதிகளின் இயக்கங்களினால பயங்கரமான அச்சுறுத்தல்கள், இன்னொரு பக்கம் இயற்கை சீற்றத்தினால பலவிதமான போராட்டங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாரும் பாதுகாப்புக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எங்களுடைய தேசத்துல எங்களுடைய பாதுகாப்பு உண்டாவதாக. ஆண்டவரே, நீங்க பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் தேசத்தின் மேல் ஆதரவா இருப்பீராக, பாதுகாப்பீராக ராஜா. பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், வாலிபர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், முதியவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும், தேச தலைவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும் தகப்பனே. குடும்பங்களிலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், போக்குவரத்திலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலினால ஆண்டவரே மிஷனரிஸ்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களுக்கு எவ்வளோ போராட்டங்கள் அப்பா. கர்த்தர் பாதுகாப்பை உண்டாக்குவீராக, பாதுகாப்பை உண்டாக்குவீராக. இயற்கை சீற்றத்தினால ஆண்டவரே, மழையினால, வெள்ளத்தினால எங்களுடைய தேசத்துல எவ்வளோ போராட்டங்கள் அப்பா, எவ்வளோ அழிவுகள் அப்பா. கர்த்தர் பாதுகாப்பீராக, பாதுகாப்பீராக. குடும்பங்களை பாதுகாப்பீராக, தலைவர்களை பாதுகாப்பீராக, தேசத்தை பாதுகாப்பீராக, சபைகளை பாதுகாப்பீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே தகப்பனே, நாங்கள் எல்லாரும் இணைந்து எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரை பொருளாதாரத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேசத்திலே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. எங்களுடைய தேசத்தின் மக்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. தரித்திரங்களை மாற்றுவீராக. தரித்திரர்கள் ஆண்டவரே செல்வந்தர்களாய் மாறுவார்களாக. கடன் பிரச்சனை மாறட்டும் அப்பா. எல்லா மக்களுக்கும் விடுதலை உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. பொருளாதாரத்துல உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் மகிமையான காரியங்களை தேசத்திலே செய்ய போறதற்காக, எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக, எல்லா குடும்பங்களையும் வாழ வைக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். பாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்